ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியல்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க அன்பு வீட்ல இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வருது. அது வந்து "ஏம்மா என்னாச்சு?" அப்படின்ற மாரி அன்பு கேட்குறாங்க. ஷோ அமைதியா இருங்க. நாங்க கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடின்னு இருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்க நீ ஒண்டி தான் இருக்க." "இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் விளையாடின்னு இருக்கேன். நீங்க பேசாம இருங்க." அப்படின்ற மாரி அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு அன்பும் "உன்னோட பேர் என்ன?" அப்படின்றாரு. "ஷூ அப்படின்றாங்க. "என்னது உன்னோட பேரு ஷூவா? என்னோட பேரு சுஷ்மா. என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க." அப்படின்ற மாரி சொல்லுது. "சரி ஷூ அப்படின்ற மாரி அன்பும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அவரோட மாத்திரைய எடுத்துக்கின்னு இது கண்மணியோட வீட்டுக்குள்ள போயிடுது. அன்பும் பார்த்தீங்கன்னா, அத கூப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணோட பேர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கண்மணி வீட்டுக்குள்ள போயிர்றாங்க. எங்க போய் ஒளிஞ்சுக்கின, "ஷூ வாம்மா வெளிய" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. எங்கேயும் தெரியாதனால, அந்த ரூம்ல இருப்பாளோ அப்படின்ற மாரி போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு கண்மணி ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வராங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயி நிக்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "என்ன யாரும் இல்லாத டைம்ல வந்து இங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல, நான் ஷூவ தேடி வந்திருக்கேன்" அப்படின்றாங்க. "என்னது ஷூவா? என்ன நாய்க்குட்டி இல்ல பூனைக்குட்டிய தேடி வந்திருக்கியா?" "அது பூனைக்குட்டியோ, நாய்க்குட்டியோ இல்ல. ஒரு தங்க கட்டி அது. ஒரு பாப்பா, கொலுசு போட்ட தேவதை" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன காலையிலேயே என்னோட கழுத்த அறுக்க வந்திருக்கியா நீ? டென்ஷன் பண்ணாத. ஃபர்ஸ்ட்டு வெளிய கிளம்பு" அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, "அங்கிள் நான் இங்க இருக்கேன்" அப்படின்ற மாரி அது வெளிய வருது. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, "பாப்பா குடுத்துரு பாப்பா அத" அப்படின்ற மாரி போறாங்க. " அவரோட மாத்திரைய குடுத்துருமா" அப்படின்றாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, எழுந்து திடீர்னு கண்மணி அன்பு மேல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வெளிய ஓடிருது. அப்ப கண்மணி பார்த்தீங்கன்னா, "விடுங்க முன்ன" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெளிய தேடி வந்து கூப்பிடுறாங்க. அந்த குழந்தையும் மறைச்சுக்கிது. அப்புறம் ஒரு இடத்துல இருக்கு அங்கேயும் கண்டுபிடிச்சு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கண்மணி அன்பு மேல புடிச்சு தள்ளிவிட்டு வேற இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிது. அப்ப பார்த்தீங்கன்னா, திரும்பவும் 2 பேரும் மடக்கி புடிச்சு அந்த குழந்தைய "குடுத்துருமா" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நான் இத குடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு" அப்படின்ற மாரி அந்த சுஷ்மா சொல்றாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லுன்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பும் கேட்குறாங்க. "என் கூட நீங்க 2 பேரும் விளையாடணும்" அப்படின்றாங்க. "அப்போ உன் ஃப்ரெண்டுங்க இருக்காங்கன்னு சொன்னியே அது என்ன?" அப்படின்றாங்க. "இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். உங்கள என்னோட விளையாட வைக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன்" அப்படின்ற மாரி அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஊஞ்சல் விளையாடணுமா?" அப்படின்னு கூப்பிடுது. "ஊஞ்சல் இங்க எங்கேயும் இல்லையேம்மா, இது என்ன பார்க்கா?" அப்படின்ற மாரி அன்பு கேட்குறாங்க. அப்ப கண்மணி பார்த்தீங்கன்னா, 2 பேர் கையும் அன்போட கைய புடிச்சுக்கின்னு, "நீ விளையாட வாம்மா" அப்படின்ற மாரி விளையாட வைக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட மாத்தி மாத்தி விளையாடுறாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை "தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ ஆன்டி" அப்படின்ற மாரி சொல்லுது. "சரி இருக்கட்டும், அந்த மாத்திரைய குடுத்துருமா" அப்படின்றாங்க. "இது சாக்லேட் இல்ல" அப்படின்னாங்க. "இது எனக்கு சாக்லேட் இல்லன்னு தெரியும். மாத்திரை தான் தெரியும். என்னோட விளையாட வைக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன்" அப்படின்ற மாரி அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜீவா வராரு கண்மணி கிட்ட. கண்மணி அன்பு வந்துட்டாரா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. வந்துட்டாரு ஜீவா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அவர கொஞ்சம் வர சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எதுக்கு ஜீவா?" அப்படின்றாங்க. "அவரோட அந்த ஸ்கூல் ஈவென்ட்ட பத்தி கொஞ்சம் பேசணும் கண்மணி, வர சொல்லு" அப்படின்னாங்க. "சரி ஓகே ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட போயிட்டு, "அன்பு உன்ன ஜீவா கூப்பிடுறாரு. ஏதோ பேசணுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா, "ஜீவா சொல்லு ஜீவா" அப்படின்ற மாரி ஜீவா கிட்ட கேட்குறாங்க. "ஸ்கூல் ஈவென்ட்டுக்கான என்னென்ன இது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கியா அன்பு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அத பத்தி தான் ஜீவா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நெறைய பிளான் வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க பிளான் வச்சிருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதுவும் ஓகே அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. அப்ப கண்மணி பார்த்தீங்கன்னா, "இல்ல இதெல்லாம் வேணாம். மாடர்னான வேணாம். கொஞ்சம் பாரம்பரிய உணவா குடுக்கலாம். கொழுக்கட்டை, குழி பணியாரம் அந்த மாரி குடுக்கலாம் ஜீவா" அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. அதுக்கு ஜீவா பார்த்தீங்கன்னா, "இல்ல அன்பு சொல்றது ஓகே தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் பசங்க அப்படியே விட்டு போயிடுவாங்க சாப்பிடாம. நம்மளோட பேர் தான் கெட்டு போகும் ஜீவா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல அன்பு நீ உன்னோட ஐடியாவலே நீ ஃபாலோ பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "தேங்க் யூ ஜீவா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க அன்பு பார்த்தீங்கன்னா, பெரியசாமி அங்கிள் கிட்ட வந்துட்டு, கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கணும். கொஞ்சம் பணம் குடுங்க. அது வாங்குறதுக்கான ஒரு வண்டியவும் அனுப்பிச்சு விடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி தம்பி ஓகே தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கண்மணி வராங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க.
அப்படின்றாங்க. "இல்ல மார்க்கெட் போணும்" அப்படின்றாங்க. "என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் குடுக்க சொல்லுங்க. நானே வாங்கிட்டு வரேன்" அப்படின்றாங்க. அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா, "இல்ல அதுக்கு தேவையான இது நானே பார்த்து பார்த்து வாங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "வேணுனா கூட வர சொல்லு" அப்படின்றாங்க. அதுக்கு கண்மணி, "இவரோட நானா தனியா எப்படி போறது? அவரோட ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஆனா அவர் கூட நான் எப்படி போறது?" அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.